வெல்கம் டு கியூட் மாம்ஸ் ரெசிபி. அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோன்பு வருது இல்லையா? எல்லாருமே ரொம்ப ரொம்ப பிஸியாக வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. நானுமே அந்த மாதிரி பிஸியாக தான் இருக்கேன். இருந்தாலுமே நோன்புக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் செஞ்சு முன்னாடியே வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் வந்து இன்றைக்கி வீடியோவாக போட்டிருக்கேன். இந்த வீடியோவை வந்து இன்றைக்கி ஏன் இவ்வளோ லேட்டாக போட்டிருக்கேன் அப்படின்னா, நிறைய வீடியோஸ் நானும் பார்த்தேன், இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் வீடியோஸ். அதில் எல்லாமே ஒரே மாதிரி தானே போட்டிருக்காங்க. நீங்கள் என்னத்தை புதுசாக பார்த்துட்டு வந்து செய்ய போகிறீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செய்யலாம் அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ லேட்டாக நான் வீடியோ போடுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் வந்து யூஸ்ஃபுல்லாக தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ அவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2 கப்பு பச்சை வேர்க்கடலை எடுத்து நான் வறுத்துட்டு இருக்கேன். நீங்கள் வந்து காஞ்ச வேர்க்கடலை கூட கடையில் வாங்கி இது மாதிரி செய்யலாம். வறுத்துட்டு இதை நல்லா நான் ஆற வச்சுட்டு இதில் இருக்கிற தோல் எல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு புடச்சி நான் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி கையால் தேய்ச்சி விட்டிங்கன்னா எல்லா தோலுமே ரிமூவ் ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம டைட்டாக மூடி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா, நோன்பு நேரத்தில் சட்னி எதாவது செய்கிறதுக்கு இந்த வேர்க்கடலையை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த நேரத்தில் நம்ம வந்து வறுத்துட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு இருக்க முடியாது இல்லையா? அதனால தான் இதை மூடி நல்லா காற்று போகாமல் வச்சுருங்க. அதான் நான் பண்ண போகிறது, ஒரு பேனில் 1 கப்பு பாதாம், 2 கப்பு வால்நட்டு, 1/2 கப்பு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். என்கிட்ட வால்நட் அதிகமாக இருந்ததுனால நான் 2 கப்பு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை 1 கப்பாக சேர்த்துக்கலாம். இப்போ இது 3யுமே நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிறிஸ்பியாக வறுத்து எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும், உள்ளே வந்து நல்லா ஃப்ரை ஆகாது. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே கப்பால் 3 கப் அளவுக்கு மக்கான் இருக்கு இல்லையா, அந்த தாமரை விதைன்னு சொல்லுவாங்க. இது ரொம்பவுமே நல்லது உடம்புக்கு. அது 3 கப்பு சேர்த்துட்டு அதையும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கிறேன். இது வந்து பொரி மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. பொரியெல்லாம் அமுக்கி பார்த்தோம் அப்படின்னா உடையும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அதனால தான் நான் தனித்தனியாக வறுத்துட்ருக்கேன் எல்லாத்தையும். இந்த மாதிரி கிறிஸ்பியாக உடஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஒரு அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/2 கப் அளவுக்கு வெள்ளை எள் எடுத்திருக்கேன். இதையும் நல்ல பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இது வெடிக்கும் போதே நம்ம வந்து இதை இறக்கிடணும், ரொம்ப கருக விட்டுறாதீங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இதையும் எடுத்து ஒரு தாம்பாளத்தில் கொட்டிக்கலாம். அடுத்ததாக வந்து ஒரு 1/2 கப்பு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இப்போ தான் அந்த தோலெல்லாம் எடுத்து வச்சேன் இல்லையா, அந்த வேர்க்கடலையிலேருந்து ஒரு 1/2 கப் எடுத்து அதையும் வறுத்துக்கலாம். லேசாக சூடு பண்ணிக்கிறேன். இது ஏற்கனவே வறுத்தது தானே, அதனால் லைட்டாக சூடு பண்ணிக்கிறேன். நல்லா ஆறிடுச்சு. ரொம்ப நேரம் ஆற விட்டுறாதீங்க. காலையில் வறுத்துட்டு சாயங்காலம் அரைக்கிறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இதில் இருக்கிற முறுமுறுப்பு தன்மை போயிடும். கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா நம்ம வந்து காஞ்ச மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துட்டு க்ரஷ் மோடு கொடுக்கணும். அப்போ தான் வந்து இது நல்லா அரைஞ்சி வரும், இல்லைனா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைங்க, அப்போ தான் வந்து நல்லா அரைஞ்சி வரும். இல்லைனா ஒன்று ஒன்று அப்படியே முழுசாக கிடக்கும். இந்த மாதிரி லைட்டாக கொரப்பாக தான் இருக்கும். இது மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். நம்ம வந்து நோன்பு திறந்துட்டு திராவியாக தொழுதுட்டு வருவோம் இல்லையா, அப்போ லைட்டாக மைல்டாக பசிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் சாப்பிட பிடிக்காது. அந்த மாதிரி நேரத்தில் இந்த பவுடரில் 1 ஸ்பூன் போட்டு பாலில் நாட்டு சக்கரை கலந்து குடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். இதில் நிறைய நட்ஸு சேர்த்துருக்கிறதுனால நல்ல சத்தும் கூட, குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம். அடுத்ததாக ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ண போகிறோம். நட்ஸு வறுத்த அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 ஜாவித்ரி, 1 கருப்பு ஏலக்காய், 1 துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சு. இது வந்து ஒரு கறி மசாலா தூள் வந்து கொஞ்சமாக நான் அரைச்சி வச்சுக்கிறேன். நம்ம வந்து எல்லா நேரமும் ஒரே மாதிரி கிரேவி செஞ்சால் அலுத்து போயிடும். அதுக்காக தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படிங்கிறதுனால இது ஒரு 2, 3 தடவை செய்யலாம். அந்த அளவுக்கு நான் வறுத்து இதை அரைச்சி வச்சுக்கிறேன்.
மசாலாவை நல்லா ஆற வச்சுட்டு நட்ஸு வறுத்த அதே பா மிக்ஸி ஜாரை வந்து நான் டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிட்டு அதிலேயே நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இதெல்லாம் ஒரே நாளையிலே செய்யும்போது நமக்கு பாத்திரம் கழுவுற வேலை மிச்சம். அதுக்காக தான் நான் எல்லாத்தையும் ஒரே நாளையிலே செஞ்சிட்ருக்கேன். இதை வந்து க்ரஷ் மோடில் வந்து நம்ம கொர கொரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மையாக அரைக்க வேணாம். நம்ம கறி மசாலா செய்யும்போது கறி கிரேவி, சிக்கன் கிரேவி எது செஞ்சாலுமே இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து செய்யுங்க. செம்ம சூப்பராக இருக்கும். ஆனால் ஒரே மாதிரி நம்ம எப்போதுமே செய்ய போகிறது இல்லையே இல்லை, அதனால தான் நான் வந்து கொஞ்சமாக அரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு நிறைய வேணும்னா நீங்கள் நிறையா கூட அரைச்சி வச்சுக்கலாம். ஆனால் இது அப்பப்போ அரைச்சி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டிலில் குட்டியாக ஒரு கிளாஸ் பாட்டிலில் அரைச்சி ஸ்டோர் பண்ணி நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கோங்க. அடுத்ததா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை. இதுதான் வந்து நமக்கு கடுப்பா இருக்கும் இத செய்யறதுக்கே. இத வந்து நான் எப்படி செய்றேங்கிறத பாருங்க. ஒரு இட்லி பாத்திரம் வச்சிருக்கேன். அதில வந்து இந்த மாதிரி தேங்காவெல்லாம் உடைச்சு நான் அப்படி குப்பர கவுத்தி வச்சுக்கிறேன். இத கவுத்தி வச்சுட்டு மூடிய போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும் கொஞ்ச நேரம். ஆறுனதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யலாங்கிறத சொல்றேன். நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்ததுனால ரொம்ப நேரம் எனக்கு வெயிட் பண்ண முடியல. அதனால நான் என்ன பண்ணேன்னா, உடனே இந்த மாதிரி கத்திய வச்சு எடுக்க ஆரம்பிச்சுட்டேன். இது கொஞ்சம் ஆறுனா ரொம்ப சீக்கிரமா விட்டுரும். கொஞ்சம் சூடா இருக்கு. ஆவி பறக்குது பாருங்க. ஈஸியா இந்த மாதிரி கலண்டு வந்துரும். உங்களுக்கு கஷ்டமே இருக்காது. அவ்வளோ சூப்பரா அழகா வந்துரும். இல்லைன்னா நம்ம வந்து அத கீத்து போட்டுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும். இப்போ முழுசா வந்ததுனால நம்ம பின்னாடி இருக்கிற அந்த கருப்பு தோலை வந்து இந்த மாதிரி பீலர் வச்சு ரிமூவ் பண்ணிடலாம் ஈஸியா. சில தேங்காய் வந்து எனக்கு வந்து இந்த கொப்பரையோட அந்த கலர் வந்து இந்த ஓட்லேயே ஒட்டிக்கிச்சு. நெத்தா இருக்கிறது மட்டும் தான் இந்த மாதிரி இருந்துச்சு. இந்த பாருங்க, இதெல்லாம் வந்து தானாவே அந்த ஓட்லேருந்து வெறும் வெள்ளையாவே எனக்கு கலண்டு வந்துச்சு. இந்த மாதிரி நெத்தா இருக்கிறது மட்டும் தான் தோல் கொஞ்சம் ஒட்டிட்டு இருந்துச்சு. எல்லா தோலையும் நான் எடுத்துட்டேன். பாதி தான் எடுத்திருக்கேன். பாதி தானாவே கலண்டு வந்துருச்சு. இப்போ வந்து இது எல்லாத்தையுமே சின்ன சின்னதா ஒரு மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த தேங்காயில இப்படி அவிச்சு எடுக்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா, இதில வந்து எலசா இருக்கிற தேங்காவ நம்ம எந்த ஒரு யூஸுமே பண்ண முடியாது. ஆனா இந்த மாதிரி அவிச்சு எடுக்கும்போது, அந்த தேங்காயில இருக்கிற எலசு எல்லாமே போய் ட்ரை ஆயிடும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு நல்லா பொல பொலன்னு இருக்கும். நம்ம வந்து துருவல் ஏதாவது காய்கறிக்கு துருவி போடுறதா இருக்கட்டும், இல்ல அரைச்சாலுமே நல்ல பேஸ்ட் மாரி சூப்பராவே அரைஞ்சு வரும். அதுதான் இதில ஒரு நல்ல வசதி. கெட்டும் போகாது நம்ம அவிச்சு எடுக்கிறதுனால. இத வந்து இப்ப நான் க்ரஷ் மோட்ல குடுத்து எடுத்துட்டு வரேன். இப்ப பாருங்க நல்லா பூ மாரி ஆயிடுச்சு. நல்லா ஒயிட் கலர்ல இருக்குது பாருங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. இத வந்து அரைச்சும் நீங்க வந்து பேஸ்ட் மாரி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஆனா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அப்பப்ப தான் நான் அரைச்சுப்பேன். எதையுமே வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டேன் அந்த அளவுக்கு உணவுப் பொருட்கள. அப்பப்ப தான் எடுத்து யூஸ் பண்ணுவேன். ஆனா நோன்பா இருக்கிறதுனால நமக்கு வந்து அடுப்பாங்கரையிலேயே எல்லா நேரமும் போயிடும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாரி முன்னேற்பாடுகள்லாம் நான் வந்து செஞ்சு வச்சிருக்கிறேன். நமக்கு வந்து இபாபத்து தான் ரொம்ப முக்கியம் நோன்புல. அதனால பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இப்ப துருவி வச்சிருக்கேன். நம்ம தேவையான போது எடுத்து நம்ம வந்து அரைச்சுக்கலாம். நீங்க வந்து சின்ன சின்ன கவர்ல கூட போட்டு வச்சுக்கலாம். இந்த மாரி ஜிப்லாக் கவர் வந்து யூஸ் பண்ணுங்க. எல்லாத்தையுமே நம்ம டப்பால போட்டு ஃப்ரீசர்ல அடைக்க முடியாது. இடம் பத்தாது. இப்ப இத வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா நான் வந்து 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நல்ல திக்கான பாலா எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த பால் நல்லா கொதி வந்துருச்சு பாருங்க. இந்த மாரி ஒரு கொதி வந்தா போதும். கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இதில வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் கெட்டி தயிர் ஊத்துறேன். என்னடா இது பால்ல போய் தயிர ஊத்துறாளேன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு வந்து நம்ம பன்னீர் வந்து தயிர் ஊத்தி தான் செய்ய போறோம். லெமன் ஊத்தி செய்றத விட, வினிகர் ஊத்தி செய்றத விட, இந்த தயிர்ல செய்யும்போது பன்னீர் அவ்ளோ சாஃப்ட்டா இருக்கும். 2வது வந்து நம்ம வந்து பன்னீர பொரிச்சு எடுக்கும்போதோ, ஃப்ரை பண்ணும்போதோ வந்து உடையவே உடையாது. அப்படியே கியூபா நல்லா சூப்பரா இருக்கும். அதுக்காக தான் தயிர் சேர்த்து எடுக்கிறது. இப்போ வந்து ஒரு 1/2 கப்பு ஃபஸ்ட்டு சேர்த்தேன். மறுபடியும் ஒரு 1/2 கப்பு சேர்த்துருக்கேன். இது வந்து உடனே திரிஞ்சு வராது தயிர் சேர்க்கறதுனால. கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டா தான் இந்த மாதிரி அழகா நல்லா திரஞ்சு வந்துரும். இப்போ ஸ்டவ்வ ஆஃப் பண்ணி வச்சுட்டு, இந்த மாரி ஒரு பாத்திரத்தில ஒரு கிண்ணத்த நான் அப்படி கவுத்து வச்சிருக்கேன். அதில வந்து இந்த பன்னீர் மேக்கர், இந்த பன்னீர் வடிகட்டுறதுக்காக இத நான் ஆன்லைன்ல வாங்குனேன். இதில ஒரு காட்டன் துணிய போட்டு நம்ம அந்த பால வந்து இதில ஊத்திடலாம்.
பன்னீர் ஊற்றுனதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு மூடி மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா இருக்கிற தண்ணி எல்லாமே வடிஞ்சு வந்துடும். அந்த துணி போட்டிருக்கறனால பன்னீர் வந்து வெளியே போகாது, அந்த துணியிலே இருக்கும். இது மேலே வந்து இந்த மாதிரி உரக்கல்ல எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாக்கா இருக்கிற எல்லா தண்ணியுமே வடிஞ்சிரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகான ஷேப் கிடச்சிருக்கு அப்படின்னு. நோம்பு நேரத்தில் சப்பாத்தி எதாவது செஞ்சோம் அப்படின்னா இந்த மாதிரி பன்னீரை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாக்கா ஒரு கிரேவி செஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நோம்பு நேரத்தில் இந்த மாதிரி கடைகளில் பன்னீர் வாங்காமல் வீட்டிலே ஹெல்த்தியாக செஞ்சு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு எடுத்து செஞ்சுக்கலாம். பாருங்கள் பன்னீர் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. இதை ஒரு நல்ல ஏர் டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து ஜிப்லாக் கவரில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து ஃப்ரீசரில் வைக்கணும், ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, ஃப்ரீசரில் வைக்கணும். அடுத்ததாக வந்து நம்ம பட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ காட்டுறேன். ஏற்கனவே பட்டர் எடுக்கிற வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் லிங்க்கு கொடுக்குறேன், நீங்கள் இப்போ செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டு சதுரமான பாக்ஸு, அதில் வந்து பட்டரை வந்து ஃபில் பண்ணி நல்லா இப்படி ஸ்பேச்சுலா வச்சு சமப்படுத்தி விட்டுருங்க. சமப்படுத்தி விட்டுட்டு இந்த பாக்ஸோட மூடியை போட்டு ஃப்ரிட்ஜில் வைங்க. இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 1 மணி நேரம் அப்படியே செட் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறமா பார்க்கலாம். பாதி பட்டரை தான் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். மீதி பட்டரை வந்து நான் நெய்யாக உருக்கிட்டேன். நெய் வீடியோ வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது, லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி நெய் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நோம்பு நேரத்தில் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். கடையில் இருக்கிறதெல்லாம் எவ்வளோ கெமிக்கல் கலந்ததாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நெய்யை வந்து கடையில் வாங்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் அந்த பட்டரை வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். கத்தி வச்சு 2 பக்கமும் எடுத்து விட்டிங்கன்னா இப்படி அழகாக வந்துடும். இந்த பட்டர் பேப்பரை எடுத்துடலாம். அது தானாகவே வந்துருச்சு. எடுத்துட்டு ஒரு கத்தி வச்சு இதை வந்து நம்ம க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் போதே இந்த வேலையை செஞ்சிடணும், இல்லைனா வெண்ணெய் வந்து மெல்ட் ஆகிடும், அப்புறம் கட் பண்ண முடியாது. கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன க்யூபாக போட்டு வச்சுக்கலாம். நம்ம பன்னீர் கட் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டுட்டு இது வந்து ஒரு பட்டர் பேப்பரை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு அதில் வந்து ஒவ்வொரு பீஸையும் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி மடித்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படும் போது 1 அல்லது 2 எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே மொத்தமாக எடுத்து வெளியில் போட்டு யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது வந்து பட்டர் வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப சூப்பரான ஐடியா ஒன்று. இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் நான் அடுக்கி வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து ஜிப்லாக் கவரில் கூட போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இதோட இந்த வீடியோவை நிறுத்திக்கலாம். ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லெங்க்த்தாக போயிட்டுருக்கு, உங்களுக்கும் போர் அடிக்கும். அதனால் நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இன்னும் நிறைய இருக்குது. நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து இந்த இதெல்லாம் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது என்ன ரெசிபிங்கிறதையும் நான் அடுத்த வாரம் சொல்கிறேன். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.